இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாமா வள்ளி. வள்ளி இந்த ஊரோட வில்லி. ஓ, உங்க வரைக்கும் வந்துருச்சா? நான் என்ன வில்லத்தனம் பண்ணேன்னு உங்க பேர் என்ன ஊரெல்லாம் வில்லின்னு சொல்லிட்டு தெரியுறாரு? வில்லத்தனம் பண்ணா மட்டும்தான் அப்படி சொல்லணும்னு அர்த்தம் இல்லம்மா. மனசுக்கு பிடிச்சிருந்தா கூட விளையாட்டா அப்படி சொல்லலாம். நமக்கு உரிமையானவங்க கிட்ட தானே கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவோம். ஆமா, உங்க பேரை அப்படியே பண்ணிட்டாலும். ஏமா, நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல எல்லாம் கூத்து கட்டி இருக்கீங்க? எந்த ஊருன்னா இது வரைக்கும் 50 ஊருக்கு மேல கூத்து கட்டியிருக்கோம். போன வாரம் கூட பட்டமங்கலத்துல கூத்து கட்டணும். அதுக்கு முன்னாடி கானாடு காத்தான்ல கூத்து கட்டணும். ஓஹோ. ஆச்சி, இந்த பொண்ணு நீ இங்க என்ன பண்ற? ஏய், என்னப்பா வந்ததும் வராதுமா புள்ளைய திட்டிக்கிட்டு? ஆச்சி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவளை எல்லாம் நம்ம கூடாரத்துக்குள்ள விடவே கூடாது. வெளியில போ முதல்ல. அப்படியெல்லாம் போக முடியாது. இது சுதந்திர நாடு. யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். அதை தடுக்கிற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. இந்தாங்க. என்னது இது? என்னதுன்னா கட்டுரை எழுதிருக்க, படிச்சு பாருங்க. இந்த பொண்ணு, எனக்கு இந்த காதல் கல்யாணத்துக்கெல்லாம் நேரம் இல்ல. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறதெல்லாம் எனக்கு சரியா வராது. நான் யாரென்றே உனக்கு தெரியாது. இங்க வந்து 3 நாள் தான் ஆகுது. திடீர்னு எங்க இருந்து வந்தது இந்த காதல்? இனிமே இந்த எண்ணத்தோட இந்த பக்கமே வரக்கூடாது. போ. உங்ககிட்ட வந்து கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? உலகத்திலே இல்லாத மன்மத வந்துட்டாரு. என்னையே திட்டிட்டீங்கல்ல, கண்டிப்பா இதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க. என்னை விட உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருவான்னு பாக்குறேன். இல்ல நீ காலத்துக்கும் பிரம்மச்சாரியா இருக்கியான்னு பாப்போம். என்னப்பா ஆச்சி, இதெல்லாம் நீ கண்டுக்காத, விடு ஆச்சி. என்னாச்சுங்க ஐயா? இவங்கலாம் அந்த கைலாசத்தோட ஆளுங்க தம்பி. வாங்கின கடனுக்காக எங்க சொத்து பத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. வட்டி முதல்ல எல்லாத்தையும் கட்டினதுக்கு அப்புறமா இன்னும் கொடுக்கணும்னு ரொம்ப தொந்தரவு பண்றாங்க தம்பி. பத்திரம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால நாங்களும் வேற வழி இல்லாம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கப்பமா கட்டிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்கும்னே தெரியல தம்பி. அந்த பத்திரம் எல்லாம் உங்க கைக்கு வந்துச்சுன்னா வட்டி கட்டுறதை நிறுத்திடுவீங்களா? அதுக்கப்புறமா எதுக்கு தம்பி வட்டி கட்டுறோம்? அம்மா, அந்த பத்திரம்லாம் எப்ப தம்பி எங்க கைக்கு வரும்? தைரியமா போங்க, பத்திரம் உங்க கைக்கு வரும். போங்க. ரொம்ப நன்றி தம்பி. வரும் தம்பி. இந்தா, எதுக்காக தானே வந்திருக்க? சீக்கிரமா போ. தம்பி ரொம்ப நன்றி தம்பி. சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க தம்பி. ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு கையை இறக்குங்க, இறக்குங்க, இறக்குங்க. மனுஷனுக்கு மனுஷன் இந்த மாதிரி கும்புறதே தவறு. அதுதான் அடிமைத்தனத்தின் ஆரம்பம். இனியாவது நிமிர்ந்து வாழ பழகுங்க.
ராஜா என்னப்பா தூக்கம் வரலையா? இல்ல ஆச்சி. தூக்கம் வரல, அதான் உன் கண்ணிலேயே தெரியுதே. காதல் ஒருத்த மனசுக்குள்ள வந்துட்டா அதோட சாப்பாடே தூக்கம்தான். உன் காதல் தூக்கத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? ஆச்சி. ஏன்பா பதற? அறிவு ஒருத்தனை கூர்மையாக்கும், காதல் ஒருத்தனை செம்மையாக்கும். நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்ட, உன் மனச கேளு, அதுவே சொல்லும். ராஜா போ, அவளை பாரு, அவகிட்ட பேசு. நீ ஒரு விஷயத்தை விட்டு ஓடணும்னு நினைச்சா அது உன்னை துரத்தி வந்துகிட்டே தான் இருக்கும், தப்பிக்கவே முடியாது. ஏங்க நீங்க என்ன இங்க, அதுவும் இந்த நேரத்துல? ஏ, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? யாராவது பாத்திர போறாங்க. பிரச்சனை வேணாம் தான் இப்படி ஏணி வழியா ஏறி வந்தேன். சரி சரி, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புங்க. ஏய், எவ்வளவு தூரம் சைக்கிள் மிதிச்சு உன் வீட்டுக்கு வந்து 4-5 ஆளுங்களை சமாளிச்சு ஏணியை போட்டு ஏறி மேல வந்தா விரட்டுறியே. அப்போ எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமே. யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏதோ உன் அப்பா அம்மா வீடு மாதிரி பேசுற. இல்லங்க, இதெல்லாம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னோட வேலையே போயிடும். ஆமா, பெரிய வேலை. இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு செய்யாமலே இருக்கலாம். முதல்ல எதுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க. இந்தா. என்ன இது, லவ் லெட்டரா? அட பரவாயில்லையே, புத்திசாலி பொண்ணுதான், வாங்கி படி. பிடி. நான் தந்தப்ப வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ நீங்க மட்டும் குடுக்குறீங்க. அது அப்ப வாங்க தோணல. இப்ப மட்டும் நீ இந்த லெட்டரை வாங்கல, நான் அப்படியே கீழே குதிச்சிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்த கனகவலி பயப்பட மாட்டான். கிளம்புங்க. நான் என்ன விளையாட்டா சொல்றேன்னு நினைக்கிறியா? இப்ப பார். பாத்து பாத்து. யோ போத்தியா? ஏன் கைய பிடிச்ச? விட்டுற வேண்டியதானே? விட முடியாது. ரொம்ப நாளைக்கு சேர்ந்து இருக்கணும்.